நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி 41வது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமது சங்கரன்கோவில் டு திருவேங்கடம் சாலையில் நடந்த ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தான். அதாவது ஒரு வாலிபருக்கு நடந்த ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம 41வது வீடியோவாக நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். மேலும் தொடர்ச்சியாக நம்ம சேனலை பார்க்கக்கூடிய நமது நண்பர்கள் அனைவரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறோங்க. மேலும் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் வளருவதற்கு இது ஒரு வளர்ச்சி தரும் விதமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறோங்க. வாங்க நண்பர்களை, நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல் இந்த சம்பவம் சங்கரன்கோவில் டு திருவேங்கடம் சாலையில் நடந்த ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவம். யாருக்கு நடந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சுப்ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இளைஞருக்கு, ஒரு வாலிபருக்கு நடந்த ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவம் தாங்க. இந்த சுப்ராம் அவரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த சுப்ராம் ஒரு ஃபோட்டோகிராஃபராக ஸ்டூடியோ வச்சு நடத்திக்கிட்டு வராருங்க. பெரும்பாலும் இந்த கல்யாணம், காது குத்து, இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போய் இவர் வீடியோ எடுக்கிறது, இந்த ஃபோட்டோ எடுக்கிறது இது வழக்கமாக வச்சுட்டு இருக்காரு. இதுதான் அவருக்கு தொழிலும் கூட. இவருக்கு சொந்த ஊர்னு பார்த்தோம்னா சங்கரன்கோயிலையும் தாண்டி இவருக்கு ஒரு அழகிய கிராமம் தான். ஆனால் இந்த சம்பவம் நடந்தது சங்கரன்கோவில் டு திருவேங்கடம். அதாவது இவர் ஸ்டூடியோ ஃபோட்டோ எடுப்பதற்காக சென்ற ஒரு எடுத்துவிட்டு ரிட்டர்ன் திரும்பும்போது நடந்த ஒரு அமானுஷ்ய சம்பவம் தான். பெரும்பாலும் இந்த சுப்ராம் அவரோட விக்னேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவரது நண்பரும் உடன் வருவது தான் வழக்கம். இந்த ஸ்டூடியோவுக்கு கூட மாட உதவி செய்வது எல்லாமே அவரும் தான். 2 பேரும் சேர்ந்தாங்க. பெரும்பாலும் இந்த ஃபோட்டோ ஸ்டுடியோலாம் எடுக்கிறது வழக்கம்ங்க, வீடியோ எடுக்கிறதெல்லாம் வழக்கம். ஆனால் அன்றைக்கு சூழ்நிலைக்கு அவரது நண்பர் விக்னேஷுக்கு ஒரு அவசர சூழ்நிலை, வெளியே ஒரு அவசர வேலை இருக்கக்கூடிய காரணத்தினால நம்ம சுப்ரா மற்றும் தனியாக போக வேண்டிய கட்டாயம். எங்கு? சங்கரன்கோவில் அவர் ஸ்டுடியோவிலிருந்து திருவேங்கடம் அருகில் உள்ள அந்த ஒரு கிராமத்தில் போய் இரவு நிகழ்ச்சியில், சுப நிகழ்ச்சிக்கு இரவு நிகழ்ச்சியில் தான். ஆனால் இவர் மாலை பொழுதிலே இவர் போயிடுறாரு. போய் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இரவு நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னாலே ஒரு 10 மணி 10:30 தாண்டிருங்க. அதுபோல தான் அன்றைக்கு சுப்ராமுக்கும் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. 10:30 11 மணிக்கிட்ட வரைக்கும் நெருங்கிருச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பாடும் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் வீட்டிலே அங்கேயே சாப்பிடவும் செஞ்சுட்டாரு. இருந்தாலும் அவர் கொண்டு போகிறேன், நான் போயிட்டு நான் ரூமில் போய் சாப்பிட்டுக்கிறேன், என்னுடைய வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலுமே இல்லை, நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் போகணும்ட்டாங்க. கூட கொஞ்சம் நேரமும் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கு மேலே 11:30 கிட்டே நெருங்கிருச்சு. சரி, இப்போ இவர் பார்க்குறாரு, நம்ம இவ்வளோ பொருளை எடுத்துகிட்டு நம்ம ஸ்டுடியோவுக்கு போகணும். இருந்தாலும் ஸ்டுடியோவுக்கு போய் எல்லாம் வச்சுட்டு ஸ்டுடியோவில் நைட்டு தங்கவும் முடியாது. நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். இருந்தாலும் இதெல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால எல்லாமே எடுத்துகிட்டு அந்த பகுதியில் ஷார்ட்கட் எதுவும் இங்கிட்டு இருக்கா, நான் சங்கரன்கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு, இல்லை மெயின் பாதை இது தானா அப்படின்னு கேட்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோமீட்டர் 19 கிலோமீட்டர் வரைக்கும் வரும். அந்த திருவேங்கடம் அருகே உள்ள அந்த கிராமத்திலிருந்து அவர் சங்கரன்கோயில் போய் சேரணும்னா அவர் ஸ்டுடியோவுக்கு போகிறதுக்கு. இருந்தாலும் சரி, இவருக்கு அந்த பகுதியில் உள்ள பாதையெல்லாம் தெரிந்தாலும் கூட இதிலிருந்து சுருக்கமான ஒரு ஷார்ட்கட் எதுவும் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி அவர் கேட்காரு. அப்போ நிறைய பேர் நிறைய பாதைகள் சொல்கிறாங்க. இருந்தாலும் இவருக்கு ஒரு நபர் தெளிவாக சொன்ன ஒரு காரணத்தினால இந்த பகுதியிலே போயிடுவோம். ஆனால் இருந்தாலும் அந்த நபர் பாதையை சொன்னது மட்டும் இல்லை, இந்த பகுதியிலையும் என்ன கேட்டால் நீங்கள் போக வேண்டாம், பார்த்து தான் போகணுங்க, கொஞ்சம் என்ன சொல்ல ஆள் அரவமற்ற ஒரு பகுதியாக தான் இருக்கும், நீங்கள் பார்த்து தான் போகணும் தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைங்க, நான் அதை பார்த்துக்கிறேன், நான் இப்படி பல இடங்களுக்கு போயிட்டு நான் ஒத்தையில் போயிருக்கேன், நண்பரோடலாம் போயிருக்கேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுப்ராமும் அந்த பகுதியிலிருந்து கிளம்பி அவர் போகிறாருங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோமீட்டர்லாம் தாண்டிட்டாருங்க. தாண்டி போகும்போது இது கிராமத்து சாலை மாதிரி தான் அந்த சாலை இருக்குது. அந்த சாலையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கிராமத்து சாலைனாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா, சிங்கிள் ரோடாக தான் இருக்கும். ஒரு பஸ்ஸு அந்த மாதிரி தான் பேருந்து தான் போகிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் ரோட்டின் இருபுறத்தில் ஒன்று வேலிக்காடுகள் அடைந்து இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கம்ம வேலை, இந்த மாதிரி எல்லாம் வேலையெல்லாம் அங்கிட்டு கிராம பகுதியில் குழி தோண்டி வச்சுருப்பாங்க. லேசாக வாய்க்கால் மாதிரி 2 பக்கம் இருக்கும். நடுவில் ரோடு இருக்கும், மேட்டில் ரோடு இருக்கும், பள்ளம் 2 பக்கம் இருக்கும் இல்லையா. அதே மாதிரி தான் சூழ்நிலைங்க இருக்குது. பள்ளம் 2 பக்கம், மேட்டில் ரோடு இருக்குது. அவர் நல்லா அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அவர் ஹெட்லைட் வெளிச்சத்தில் யாரோ ஒரு நபர் கீழே படுத்திருக்க மாதிரி இருக்குது, படுத்து புலம்புற மாதிரி இருக்குங்க. இவர் பார்க்குறாரு, என்னடா இந்நேரத்துக்கு இந்த இடத்துல அப்படி யார் இருப்பா, படுத்திருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு மெதுவாக தான் போகிறாரு. ஏன்னா லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் தூக்க கலக்கம் இருந்தாலும் சரி மெதுவாகவே போவோம்னு சொல்லி அவர் போகிறாரு. பொறுமையாக தான் அவர் பெரும்பாலும் வாகனத்தில் போவார், அதான் பாதுகாப்பும் கூட. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது தான் அந்த ஹெட்லைட் வெளிச்சத்தில் பொறுமையாக அப்படியே பார்த்துக்கிட்டு போகிறாரு. பார்க்கும்போது தான் அது ஒரு பெண்மணி படுத்திருக்க மாதிரி இருக்குது, இந்நேரத்துக்கு ஒரு பெண்மணி இங்கே கூடி படுத்திருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக போகிறாரு. அப்படி கிராஸ் பண்ணி போகிறாருங்க. பார்த்துக்கிட்டே போகிறாரு. அது முணங்குற மாதிரி முணங்குது. என்ன கேட்குது அப்படின்னா, தண்ணி
தண்ணி அப்படின்னு சொல்லி தண்ணி கேட்குற மாதிரி இருக்குது. இவர் வந்து பார்க்குறாரு, என்னடா இந்நேரத்துக்கு ஒரு பெண்மணி இங்கே கூடி படுத்திருக்க மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40-45 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி மாதிரி தான் இருக்குது. தண்ணி கேட்டுக்கிட்டு இங்கிட்டு படுத்திருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து மனசு கேட்கலங்க. ஒரு 100 மீட்டர் தாண்டி போனாலும் மனசு கேட்காம என்ன பண்ணிட்டாரு, திரும்ப வண்டியை லேசாக அப்படியே ரிட்டர்ன் திருப்பி விட்டு அவர் அந்த ஹெட்லைட் வெளிச்சத்தில் பார்க்குறாரு. ஆமாம், உண்மைதாங்க, ஒரு பெண்மணி படுத்திருக்க மாதிரி தான் இருக்குது. இதை பார்த்து அவர் வந்து சரி இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம், டக்குன்னு வண்டியை விட்டு இறங்கினோடனே வண்டி ஆஃப் பண்ணிட்டாரு. அப்படின்ட்டு தண்ணி கேட்குற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நார்மலாக என்ன சொல்ல நைஸாக தான் சவுண்டும் கேட்குற மாதிரி இருக்குது. என்ன இது விழுந்துருச்சா இந்நேரத்துக்கு வந்து யாராவது பாவம் அந்த ரோட்டில் ஊருக்காக போன ஒரு பெண்மணி இப்படி கிடக்காங்க போலுக்க என்னவோ ஏதோன்னு சொல்லிட்டு அவர் வச்சுருந்த ஒரு தண்ணி பாட்டில் எடுத்துக்கிட்டு அவர் போவோன்னு சொல்லி அவருடைய செல்லு லைட்டை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் தாங்க, ஏன்னா கொஞ்சம் தள்ளி வண்டியை நிப்பாட்டியிருக்காரு. நிப்பாட்டி ஒரு என்ன சொல்ல ஒரு 50 மீட்டருக்குள்ளே தான் வண்டியை நிப்பாட்டியிருக்காரு. ஒரு 4-8 தான் போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலை. அப்படி போகும்போது செல்லு லைட்டை அடிச்சுக்கிட்டே தாங்க போகிறாரு. செல்லு லைட்டை அடிச்சுட்டு போகும்போது அங்கே ஒரு பெண்மணி படுத்திருக்க மாதிரி தான் இருக்குது. தலையை வந்து அந்த பக்கமாக இவரை நோக்கி இல்லாமல் இவருக்கு எதிர் திசையை நோக்கி தலை இருக்கிற மாதிரி இருக்குது. சத்தம் வந்து அப்படியே நைஸாக கேட்குது. என்னடா இது இப்படி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, செல்லு லைட்டை அடிச்சுக்கிட்டே பக்கத்தில் போனாலும் இவருக்கு ஒரு பதட்டம், ஒரு பயம் இவரை அறியாமல் வந்துருச்சு. ஏன்னா அந்த இரவு நேரத்துக்கு வந்து பெரும்பாலும் அந்த பகுதியில் வந்து பகல் நேரத்தில் போயிருந்திருக்கலாம், அவருக்கு ரூட்டு வந்து சரி வர தெரியாமல் இருந்திருக்கலாம். இரவு நேரத்தில் போகும்போது இப்படி ஒரு பெண்மணி இருக்காருன்னு பார்க்கும்போது வந்து அவருக்கு வந்து ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா. அப்போ அந்த செல்லு லைட்டை அடிச்சுக்கிட்டே பக்கத்தில் போய் பார்க்கும்போது அதிர்ச்சி ஆகிட்டார். காரணம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு அசைவும் இல்லாமல் இருக்குது. குரல் வந்து அந்த பெண்மணிகிட்ட இருந்து வரத மாதிரியும் தெரியலை, ஆனால் கம்முன்னு கிடக்கு. இவர் வந்து செல்லு லைட்டை அடிச்சுட்டு பக்கத்தில் இப்படி அடித்து பார்க்கும்போது அந்த பெண்மணி டக்குன்னு கண்ணை திறந்த மாதிரி இருக்குது. இவருக்கு இறுதி எத்து போச்சு. பயம்னா ரேசா இல்லை, என்னடா இது வினோதமாக நடக்குது, இது இப்படியெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து உதவி செய்யணுங்கிற எண்ணமே இல்லை. பதறி அடிச்சுக்கிட்டு 4-8 எடுத்து வந்து வண்டியை நோக்கி அப்படியே விறுவிறுன்னு வராருங்க. வண்டிக்கிட்ட ஒரு பெண்மணி நிற்கிற மாதிரி இருக்குது. பார்த்தா அதே பெண்மணி மாதிரி இருக்குது, திரும்பி நிற்கிற மாதிரி இருக்குது. இவர் பார்த்து அதிர்ச்சி ஆகிட்டார். என்னடா இது இங்கிட்ட ஒரு பெண்மணி இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் திரும்பி மறுபடி பார்த்து அந்த செல்லு லைட் அங்கிட்ட அடித்து பார்க்காரு. அங்கே அந்த பெண்மணி இல்லைங்க. அப்புறம் திரும்ப அந்த வண்டிக்கிட்ட அடித்து பார்க்காரு. இங்கேயும் இப்போ அந்த பெண்மணி இல்லை. இவருக்கு வந்து பயம், என்னடா இது நம்ம தெரியாத இடத்துல வந்துட்டு இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே. கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் வந்து தாண்டிட்டோம். ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே தான் சொன்னாங்க. நம்ம மெயின் பாதையிலே போயிருக்கலாம், சுருக்கப்பாதை ஒரு 4-5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்து பார்த்து நம்ம இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி இவர் வந்து பயந்துக்கிட்டே என்ன பண்ணுறாரு, செல்லு லைட்டை அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த செல்லு லைட்டை மேப்பையில் போட்டுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணி வண்டி அப்படியே திருப்பிக்கிட்டு டக்குன்னு அவர் அதாவது எந்த பாதையை நோக்கி போகணுமோ அந்த பாதையிலே போகிறாருங்க. போகும்போது லேசாக சைடு மிரர் அப்படியே பார்க்குறாரு. ஆனால் ஒரு பெண்மணி நடு ரோட்டில் நிற்கிற மாதிரியே இருக்குது. இப்போ தான் அவர் வந்து தெளிவாக முகத்தையே பார்க்குறாரு. ஏன்னா திரும்பி இருந்த மாதிரி இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு இல்லைங்களா. அந்த நடு ரோட்டில் அப்படியே போய்கிட்டு இருக்கும். அந்த சைடு மிரரில் முகத்தை பார்க்கும்போது முகம் வெளியிருந்து மட்டும்தான் தெரியுது, வேறு எதுவுமே தெரியலைங்க. இதை பார்க்கும்போது அவருக்கு வந்து பயம் ரேசா இல்லை. கொஞ்சம் மெதுவாக போகக்கூடிய அந்த நபர் வந்து சுப்ராம் வந்து கொஞ்சம் வண்டியை முறுக்கிக்கிட்டும் போக ஆரம்பிச்சிட்டாரு. வேகமாக அந்த இடத்த விட்டு நம்ம போயிட்டா சரி, நம்ம தப்பிச்சா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே போய்கிட்டே இருக்காருங்க. போய்கிட்டே இருக்கும்போது அவர் எரியாமே அவர் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. என்னடா இப்படி ஆகி போச்சு என்னதுன்னு அவர் அந்த நினப்புக்குள்ளே இருக்கார். தண்ணி ஏட்ட மாதிரியே இருந்துச்சு, பக்கத்தில் போனால் அப்படி ஒரு ஓரமாக தலையை திருப்பிட்டு இருந்துச்சு, இப்போ இப்படி நடக்குதே ஐயோன்ட்டு அவர் மிரண்டு போய் அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது தண்ணி எரியாமல் எதர்ச்சியாக வந்து சைடு மிரரை பார்க்கும்போது அவர் வண்டியில் ஒரு பெண்மணி இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வெயிட்டும் தெரியலை, ஆள் இருக்க மாதிரியும்ல, காற்றா இருக்குது, சிங்கிளாக தான் அவர் போகிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் பின்னாடி ஒரு பெண்மணி இருக்கிற மாதிரியே இருந்திருக்கு அவருக்கு. இதை பார்த்து தான் சைடு மிரரை பார்த்து தான் மிரண்டு போய் வண்டியில் இருந்து ஸ்லிப்பே ஆகிட்டாருங்க. வண்டி வந்து போனவது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து கேமரா கூட கொஞ்சம் ஒரு டேமேஜ் தான், வண்டி லேசாக டேமேஜ் தாங்க. உடனடியாக எந்திரிச்சு பதட்டத்தில் அப்படியே ஒரு நிமிஷம் அங்கிட்டே இருந்து சுற்றி முற்றி பார்த்து கையை காலெல்லாம் உதறி விட்டுட்டு வச்சுருந்த தண்ணியும் கூட குடிச்சிட்டு கேனை அங்கிட்டே போட்டுட்டார். கழுது அந்த தண்ணியோட நாளும் போயிடட்டும், ஏன்னா அவர் விழுக போய் அந்த பதட்டத்தில் தண்ணியும் குடிச்சிக்கிட்டு அந்த தண்ணி வேண்டாம் போட்டுட்டு மிரண்டு போய் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போகிறாருங்க. அவருக்கு வந்து போக தான் தெரியுது, சரி நம்ம ஊருக்கிட்ட நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கோம், நம்ம சங்கரன் கோயில்கிட்ட நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவர் வந்து சங்கரன் கோயில் பகுதியில் வந்து பெரும்பாலும் நல்லா சுற்றி அடித்த பகுதி இல்லையா, தெரு வந்து அவருக்கு தெரிஞ்ச தெரு மாதிரியே இருக்கனால உள்ளே விட்டுருக்காரு. உள்ளே விட்டு போனாலும் அவருக்கு வந்து பதட்டம் நீங்களங்க, உள்ளுக்குள்ளே ஒரு நடுக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டக்குன்னு அவருக்கு வலது பக்கம் வந்து ஒரு அம்மன் கோயில் ஒன்று இருக்கிற மாதிரியே இருந்திருக்கு. அதை பார்த்ததாங்க கொஞ்சம் தள்ளி போய் வண்டி நிப்பாட்டிட்டு விறுவிறுன்னு அந்த அம்மன் கோயில் வாசலுக்குள்ளே, அதாவது என்னென்னா கதவு கேட்டுலாம் இழுத்து பூட்டி இருக்கத்தான் செய்து, இருந்தாலும் வந்து அந்த பதட்டத்தில் அம்மன் கோயில் வாசல்லவே கொஞ்சம் நேரம் உட்காந்து இருந்துட்டு கொஞ்சம் நேரம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதற்கு அப்புறம் தாங்க அவர் ஸ்டுடியோவுக்கே போயிருக்காருங்க.
ஸ்டுடியோவுக்கு போய் அவருக்குன்னா பயம்னா ரேஸா இல்லை, எல்லாம் ஸ்டுடியோவில் உள்ள எல்லா பொருளையும் வந்து அவர் கொண்டு வந்திருந்த பொருளெல்லாம் எடுத்து ஓரம் கட்டிட்டு அதற்கப்புறம் அவர் ஸ்டுடியோவின் வாசல்லையே வெளியிலேயே உட்காந்துட்டாருங்க. விடிய விடிய வெளியிலே உட்காந்து பயத்தில், அவருக்கு அவ்வளோ பயம், அந்த பயத்தில் வந்து வெளியிலே விடியத வரைக்கும் உட்காந்துட்டார். விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் வீட்டுக்கே போகணுன்ட்டு போகிறாரு. வீட்டுக்கு போகும்போதே அவர் வந்து பயத்திலே தான், பதட்டத்திலே தான் போகிறாரு. நம்ம பெற்றோர்கள்ட்ட இதை சொல்லுவோமா வேண்டாமா, சொன்னோன்னா திட்டுவாங்களே. பெரும்பாலும் வந்து இந்த ஸ்டுடியோ வேலை அப்படின்ட்டாலே வந்து இரவு பகல் வந்து எல்லா நேரத்தில் இருக்கத்தான் செய்யுங்க. சுப நிகழ்ச்சிகள் வந்து இரவு நிகழ்ச்சிகளுக்கும் போக வேண்டியிருக்கும், பகல் நிகழ்ச்சிக்கும் போக வேண்டியிருக்கும். வீட்டில் தடுப்பாங்களே அப்படின்னு சொல்லி தான் இவர் பதட்டத்தில் வந்து வீட்டில் எதுவுமே சொல்லவே இல்லைங்க. இருந்தாலும் சரி, இவருக்கு ஒரு மனக்குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குதுங்க. அப்போ இவர் நண்பர்கள் வந்து மறுநாள் காலையில் ஃபோன் போடுதார். என்னப்பா என்ன போன வேலைலாம் முடிஞ்சா, நல்லபடியாக முடிஞ்சா அப்படிங்கும்போது நண்பர்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டார். ஏன்னா நண்பர்கிட்ட பெரும்பாலும் மறைக்க முடியல. சரி நீ குளிச்சுட்டு டக்குன்னு ஸ்டுடியோ கிளம்பி வா, நம்ம ஒரு இடத்துக்கு போவோம் அப்படிங்காரு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த நண்பருக்கு வந்து ஏதோ தெரிஞ்சிருக்குதுங்க. அந்த பகுதியில் என்ன சமாச்சாரங்கிற ஒரு விஷயம் வந்து நண்பருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் யார் விக்னேஷுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் சுப்ராம்கிட்ட வந்து நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், வீட்டில் கூட நீ சொல்லவே வேண்டாம், நீ உடனடியாக குளிச்சு போட்டு நம்ம ஸ்டுடியோவுக்கு வா, ஸ்டுடியோவிலேருந்து ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்ன உடனேயுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு அது போல் ஸ்டுடியோவுக்கு வராருங்க. வந்து பகலில் தான் வந்திருக்காரு. வந்தோடனே குளிச்சுட்டு ரெஸ்ட்டும் கூட எடுக்கலை. ஏன்னா பயம், பதட்டம், அவ்வளோ பதட்டத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால உடனடியாக இது என்னன்னு பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் போய் நண்பர்கிட்ட விக்னேஷ்கிட்ட சொல்லும்போது விக்னேஷ் வந்து சொல்கிறாரு, மாப்பிள்ளை நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் மாப்பிள்ளை, அந்த இடம் கொஞ்சம் டேஞ்சரான இடம் தான், உன்னை யார் அந்த பாதையில் வர சொன்னா, நீ எனக்கு ஒரு ஃபோன் போட்டிருந்தா கூட நான் மலைக்காமல் கூட உன்னை நைட்டு கூட வந்து பிக்கப் பண்ணியிருப்பேன், துணைக்கு வந்திருப்பேன், சரி இருந்தாலும் பரவாயில்லை, வா நம்ம பகுதியில் உள்ள ஒரு கருப்பசாமி கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. என்னடா இதுக்கு எதுக்குடா? இல்லை மாப்பிள்ள, உனக்கு தெரியாது, நீ நம்புறியோ நம்பலையோ, அந்த பகுதி வந்து ஒரு டேஞ்சரான பகுதி, அந்த பாதையில் நீ வந்து இவ்வளோ பதட்டத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால நான் வந்து கூப்பிட்றேன், நீ மலைக்காமல் சோம்பரப்படாமல் நான் சொல்கிறது இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி உடனடியாக வந்து கருப்பசாமி கோயிலுக்கு, அதாவது சங்கரங்கோவில் டு சுரண்டை ரோட்டில் உள்ள சங்கரங்கோவிலுக்கு அடுத்தாப்புலேயே கொஞ்சம் தூரத்திலே வந்து ஒரு 4-5 கிலோமீட்டருக்குள்ளே உள்ள ஒரு பகுதியில் வந்து 18ஆம் படி கருப்பு அப்படின்னு சொல்லி ஒரு சாமி வந்து, அது நல்லா துடியான சாமி, உச்சிகால் பூஜையெல்லாம் நல்லா நடந்து நல்ல முறையில் வந்து நல்லா துடியாக முழிப்போடு இருக்கக்கூடிய அந்த கருப்பசாமி கோயிலுக்கு வந்து நண்பர் விக்னேஷ் வந்து கூப்பிட்டு போகிறாருங்க. அப்போ கூப்பிட்டு போகும்போது வந்து கரெக்டாக அவங்க நேரத்துக்கு வந்து உச்சிகால் பூஜையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குங்க. அந்த பூஜை நடந்து முடிஞ்சோடனே அருள் வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. கோயில் பூசாரி எல்லாருக்குமே அருள் வாக்கு சொல்லிக்கிட்டு பிரசாதம் வழங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய பகுதியில் வந்து அந்த நேரத்தில் வந்து இவரும் போய் நிற்கக்கூடிய நேரத்தில் அந்த பூசாரி சிரித்துக்கிட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. உடனடியாக பதட்டத்தில் பயத்திலே வந்து விக்னேஷை இழுத்துக்கிட்டு போகிறாரு. யாருங்க? நம்ம சுப்ராம் போய் அந்த பூசாரி அருகே நிற்கும்போது, நேற்று என்ன பார்த்த, உன்னை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு, நேற்று அந்த காளி மட்டும் இல்லை அப்படின்னா உனக்கு பல சிக்கல்களை உண்டு பண்ணியிருக்கோம், அந்த காளியின் புண்ணியத்தில் தான் நீ தப்பிச்ச, இப்பயும் உன்னை வந்து பின்தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு, நீ இங்கே வந்து என் எல்லைக்குள்ளே வந்த ஒரு காரணத்தினால அதை வந்து உன்னை ஒன்றுமே பண்ண முடியாமல் அது வெளியில் தவிச்சுக்கிட்டு நிற்கி, ஒன்றும் கவலைப்படாத, இனி அது உன் கிட்டத்திலே வராத அளவுக்கு நான் பண்ணியிருந்தேன் அப்படிங்க. இவர் வந்து பூசாரி இப்படி சொல்லுதாரே, கோயில் பூசாரி அப்படின்னு சொல்லி மிரண்டு போய் சுப்ராம் பார்க்காரு. ஏன்னா கண்ணு முன்னாடி நடந்த மாதிரி என்னென்னோ பேசுகிறாரே. ஏன்னா அவருக்கு நைட்டு இரவு அந்த நேரத்துக்கு வந்து ஒரு கோயிலுக்கு, அம்மன் கோயிலுக்கு போனார்ல, அது வந்து காளி கோயில், அது வந்து நண்பர்கிட்டையும் கூட அதை சொல்லலாம், ஆனால் பூசாரி தெளிவாக சொல்கிறாருன்னு சொல்லி மிரண்டு பார்க்குறாரு. உடனடியாக சுப்ராமுக்கு ஒரு நம்பிக்கை வந்து, ஐயா அது என்னதுங்க ஐயா, என்னது சாமி அப்படின்னு கேட்கும்போது, கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பகுதியில் வந்து ஒரு பெண்மணி வந்து காட்டு வேலைக்கு போயிட்டு ஒரு மாலை நல்ல பொழுது அடையக்கூடிய நேரத்தில் வந்து அந்த பகுதியில் வந்து காட்டு வேலைக்கு போயிட்டு வரும்போது வந்து தனியாக வந்திருக்கு, அந்த புல்லுக்கட்டெல்லாம் தூக்கிக்கிட்டு வரும்போது வந்து ஒரு வாகனத்தில் ஒரு 2 வீலரில் வந்த ஒரு நபர் வந்து குடித்துப்பட்டு தண்ணியை எல்லாம் அடித்து போட்டு கண்ணு முன்னு தெரியாமல் ஓட்டிகிட்டு வந்து இந்த பெண்மணி மேலே விட்டுட்டாங்க. இந்த பெண்மணி வந்து அந்த இடத்துலையே வந்து துடிதுடித்து இறந்து விட்டாங்க. அதாவது துடிதுடித்து அந்த வேலையில் வந்து இறக்கும்போது வந்து தண்ணி தாகத்தோட தண்ணின்னு கேட்டு அப்படியே இறந்துட்டாங்க. இவர் இடித்த நபர் வந்து ஒரு பதட்டத்தில் பயத்தில் அங்கேருந்து ஓடியே போயிட்டாருங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுக்கு முன்பு நடந்தது அப்படின்னு சொல்லி அந்த கோயில் பூசாரி சொல்கிறாரு. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த சம்பவம் வந்து 2023 தான் நடந்திருக்குதுங்க. யாருக்கு நடந்திருக்குன்னா சுப்ராமுக்கு நடந்திருக்குங்க. அப்படிங்கையில் இப்போ இந்த கோயில் பூசாரி சொன்னமே, சாமி நான் இதிலிருந்து எப்படி வெளியேறங்கையில், ஒன்றும் வேண்டாம், அது தண்ணி தாகத்தோடு இருந்துச்சு, நீ கேனை அப்போவே தூக்கியெல்லாம் போட்டுட்டு வந்துட்ட, இருந்தாலும் சரி அது வந்து உன்னை பின்தொடர்ந்து வந்து உன்னை போலேயே அந்த வாலிபனும் இருந்த காரணத்தினால, அந்த தண்ணி அடிச்சுட்டு ஆக்சிடென்ட் விபத்து ஏற்படுத்தின வாலிபனும் இருந்த காரணத்தினால தான் அது உன்னை பின்தொடர்ந்து வருது, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உனக்கு வந்து இந்த இடத்துல வந்து இப்போ ஒரு பூஜை உனக்காக நான் பண்ணி உடனடியாக உனக்கு வந்து ஒரு தாயத்து மாதிரி கட்டி உனக்கு பிரசாதம் தரேன், அந்த தாயத்து உன் கையிலே இருக்கட்டும், கொஞ்ச நாளைக்கு வந்து நீ இந்த மாதிரி இரவு நேரங்கள் வந்து காட்டு பகுதியில் போகிறத வந்து நீ தவிர்த்துரு, ஒரு மெயின் பாதையில் போ, தப்பு கிடையாது, துணைக்கு நீ ஆள் கூட்டுட்டு போ, உனக்கு வந்து இனி
இனிமேல் வந்து இந்த பிரச்சனை வந்து வராது, அது உன் கிட்டத்தில் வர முடியாமல் தான் தவிச்சு போய் நிற்கி, இந்த தாயத்தை கட்டி இனி உன் கிட்டத்திலே வராதுன்னு சொல்லி அந்த கோயில் பூசாரி கொடுத்த நம்பிக்கை. அந்த பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு யாருக்கு நம்ம சுப்புராமுக்கு வந்து அந்த கருப்பசாமி கோயில் பிரசாதத்தை கொடுத்து தாயத்தெல்லாம் கட்டினதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து எங்கே போனாலும் தனியாக போனாலும் தன்னுடைய நண்பனை தான் கூட்டிகிட்டு போகிறது. ஏன்னா வாழ்க்கையில் வந்து அதை வந்து பார்த்தது அவருக்கு மறக்க முடியாத ஒரு இதாக இருந்திருக்கு. அவர் வந்து அவர் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி, அந்த ஃப்ரெண்டு நம்மகிட்ட சொல்லி இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்காக நான் வந்து போட்டிருக்கேன். நண்பர்களே, நம்ம இந்த செய்தியின் வாயிலாக நம்ம சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தாங்க, ஒரே ஒரு கருத்து தான். இரவோ பகலோ பயப்படாமல் நம்ம போகிறோம் இல்லைங்கள, தெரிஞ்ச பாதையில் போகிறது தாங்க முக்கியம். தெரியாத ஒரு பாதையில் போயிட்டு இது போல் மாட்டிக்கிட்டு முழிக்கக்கூடாது. அன்னைக்கு அவர் நேரத்துக்கு வந்து அவரை ஒன்றும் பண்ண முடியலை அந்த ஆன்மாவால். அவருக்கு ஒரு நல்ல நேரம் இருந்திருக்கு, அந்த காளியம்மன் அருளும் இருந்திருக்கு அந்த நேரத்துக்கு. இப்போ நண்பரும் உடனடியாகவே இதை வந்து என்னென்னு பார்த்துடணும்னு சொல்லி நண்பர் விக்னேஷ்கிட்ட சொன்ன உடனே அந்த நண்பரும் வந்து உடனடியாகவே வந்து அதற்கு ஒரு நல்ல சொல்யூஷன், நம்ம அந்த கோயிலுக்கு கருப்பசாமி கோயிலுக்கு கூட்டு போய் உடனடியாக இதை தவிர்த்துட்டாங்க. ஆனால் இது வந்து கண்டுக்கிடாமல் அவர் வந்து மெத்த போக்கில் விட்டுருந்தால் அவருக்கு வேறு மாதிரியெல்லாம் நடந்திருக்குங்க. நம்ம இந்த காணொலி வாயிலாக நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம நண்பர்கள் எல்லார்ட்டுமே சொல்கிறது என்னென்னா, இரவு நேரங்களில் பெரும்பாலும் தனியாக போய் வருவதை தவிர்த்து விடுங்கள். அதுவும் வந்து தெரிந்த பாதையில் போங்க, தெரியாத பாதையில் போய் மாட்டிக்கிடாதீங்க. நன்றி நண்பர்களை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மேலும் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதை உங்கள் நண்பர்களுக்கும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் வளர்வதற்கு ஒரு வளர்ச்சி தரும் விதமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறோங்க. மேலும் நண்பர்களை நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.